பிரைஸ் தி லார்ட். இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். ஒரு அருமையான வசனம் இல்ல சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த அக்கினி சூளையில போடப்படும் போது அவங்க சொல்லப்பட்ட வசனம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நாங்கள் யாரை ஆராதிக்கிறோமோ அவர் எங்களை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். எரிகிற அக்கினி சுளைக்கும் அந்த ராஜாவுக்கு எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இவ்வளோ ஒரு அருமையான வசனம். நீங்கள் யோசித்து பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆபத்தான நேரத்திலையோ, பாடுகள் நிறைந்த நேரத்திலையோ, கஷ்டமான நேரத்தில் நம்மளால சொல்ல முடியுமா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த வசனத்தை நீங்க சொல்லி பாருங்க. கட்டாயம் ஆண்டவர் உங்கள் ஆபத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு அருமையான பாடல் உண்டு. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயிலும் என்னோடு பேசுகிறாரே, அவர் செய்த நன்மையம் நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், இயேசு என்னோடு இருந்தால் ஒரு மதில தாண்டுவேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறீரப்பா. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் தப்புவித்து அவங்களுக்கு நீங்கள் மகிமையை தரப்போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாவ் a nice day. Thank you.